ஹாய். இப்போ நைட்டுக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு பாக்கெட் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையில் வச்ச சாம்பார் இருக்குது, அதுதான் இப்போ சூடு பண்ணுறேன். மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு, அதான் நைட்டுக்கு இன்னைக்கு டிஃபன். மாவு பாக்கெட் ஒரு காலையில் வேலைக்கு போயிட்டு நம்ம சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும். 6:30 ஆயிருங்க. மாவு ஆட்டலை இந்த வாரத்தில். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு பார்க்கலாம். ஒரு மாவு பாக்கெட்டோட விலை 25 ரூபாய் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தோசைங்க. ஓகே, தோசை சாப்பிட வாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். காலையில் வேலைக்கு போகிறப்ப ஒரு பாத்திரம் இல்லாமல் கழுவி போட்டு போனேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குன்ட்டு. திரும்ப அதெல்லாம் இப்போ சொல்லணும். சாப்பாடு செய்கிற அளவுலாம் பெருசாக தெரியாதுங்க. இந்த பாத்திரம் கழுவி தாங்க நம்ம ஓஞ்சு போயிடும். காலையில் வச்ச சாம்பார் சூடு பண்ணியாச்சுங்க. மாவை நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. நான் நைட்டுக்கு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க. இது ஒரு அக்கா வீட்டில் ஆட்டி விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்குற தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த அக்காங்கிட்ட வாங்கி நம்ம வீட்டில் ஆட்டுற மாவு மாதிரி அவங்க ஆட்டி தான் வைக்கிறாங்கங்க.